காமராஜர் பல்கலைக்கழக உறுப்பு கல்லூரியில் முதுநிலை வகுப்புகளை துவங்குவது தொடர்பான ஆலோசனையில் பிரின்சிபால் அறையில் HODக்கள் விவாதம் தொடர்பான காட்சியானது வெளியாகியுள்ளது. கூடுதல் விவரங்களோடு நமது செய்தியாளர் நவநீத கிருஷ்ணன் இணைகிறார். வணக்கம் நவநீத கிருஷ்ணன், விவரம். நிச்சயமாக பேராசிரியர்களுடைய ஆலோசனை கூட்டத்தில் கடுமையான வார்த்தை பிரயோகம் எழுவிட்ட நிலையிலே வெளியேறிய கல்லூரி முதல்வர் கடிதம் எழுதியக்கூடிய சிசிடிவி காட்சி தற்போது வெளியாகி பரபரப்பை உண்டாக்கி இருக்கிறது. மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்துடைய உறுப்பு கல்லூரி மதுரை மாநகர் தல்லாகுளம் பகுதியில் இயங்கி வருகிறது. நீண்ட நாட்களாகவே இயங்கி வர இந்த கல்லூரியில் அவ்வப்போது பல்வேறு சர்ச்சைகளும் எழுந்து வந்த நிலையிலே கடுமையான நிதி சிக்கலும் தள்ளாடி வந்ததை தொடர்ந்து மதுரை காமராஜர் பல்கலைக்கழக சமூகவியல் துறை தலைவராக பணியாற்றிய புவனேஸ்வரன் என்பவர் கல்லூரி முதல்வராக நியமனம் செய்யப்பட்டார். நியமனம் செய்யப்பட்டதிலிருந்து பல்வேறு தொடர்ந்து நெருக்கடிகள் காரணமாக கடந்த சில மாதங்களுக்கு முன்பு தன்னை முதல்வர் பதவியிலிருந்து விடுவிக்குமாறு மதுரை காமராஜர் பல்கலைக்கழக துணைவேந்தருக்கு பதிவாளருக்கும் கடிதம் அனுப்பியிருந்தார். இந்த நிலையில் கல்லூரி முதுநிலை வகுப்புகள் வரும் ஆகஸ்ட் 5ஆம் தேதி துவங்க உள்ள நிலையிலே கல்லூரியின் முதுநிலை வகுப்புகளை தொடங்குவது தொடர்பாக கல்லூரி முதல்வர் புவனேஸ்வரனுடைய அறையில் துறை தலைவர்கள் அளவிலான பேராசிரியர்களுக்கான ஆலோசனை கூட்டம் இன்று காலையில் நடைபெற்றிருக்கிறது. இந்த ஆலோசனை கூட்டத்தின் போது பார்த்தோமேனால் முதுநிலை மாணவர் சேர்க்கை குறைவாக இருப்பதாகவும் ஒவ்வொரு துறையிலுமே குறைந்தது மாணவர் இருக்க வேண்டிய நிலையில் தற்போது வரை மாணவர் இல்லாத நிலையிலே துறை தலைவர்களுக்கிடையேயான விவாதம் நடைபெற்ற போது பிகாம் CA துறையில் இருக்கக்கூடிய துறை தலைவர் முனைவர் ராணி எழுப்பிய கேள்விக்கு ஆங்கில துறை தலைவர் முனைவர் மோகன் விரும்பத்தகாத வகையில் பதிலளித்ததாக கூறப்படுகிறது. மேலும் இந்த வாக்குவாதத்தின் போது பார்த்தோமேனால் முனைவர் மோகன் முனைவர் ராணியை அருவருக்கத்தக்க வார்த்தைகளால் திட்டி பேசி ஆலோசனை கூட்டத்தை விட்டு வெளியேறுமாறும் கத்தியுள்ளார். அப்போது உடனிருந்த துறை தலைவர்களும் சமாதானம் செய்ய முயற்சி மேற்கொண்ட போது வாக்குவாதம் மிக கடுமையாக முற்றியதாக சொல்லப்படுகிறது. இந்த சமயத்தில் கல்லூரி முதல்வர் மோகனிடம் தாங்கள் நடந்து கொள்வது சரியல்ல என்றும் நீங்களே இந்த கல்லூரியை நடத்த விரும்புகிறீர்களா என்று கேள்வி எழுப்பிவிட்டு அறையை விட்டு வெளியேறி இருக்கிறார். மேலும் இந்த சம்பவம் கல்லூரி வளாகத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையிலே இந்த சம்பவத்தால் மனம் நொந்து போன கல்லூரி முதல்வர் புவனேஸ்வரன் ஏற்கனவே என்னை கல்லூரி முதல்வர் பதவியிலிருந்து விடுவித்து என்னுடைய சமூகவியல் துறைக்கே மாற்றம் செய்யுமாறு கடிதம் வழங்கியுள்ளேன். இந்த கல்லூரியில் இவர் போன்ற பேராசிரியர்கள் மத்தியில் என்னால் பணியாற்ற முடியாது. எனவே என்னை கல்லூரி முதல்வர் பொறுப்பில் இருந்து விடுவித்து மீண்டும் நான் பணியாற்றிய சமூகவியல் துறைக்கே பணிமாற்றம் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன் என வலியுறுத்தி மதுரை காமராஜர் பல்கலைக்கழக கன்வீனருக்கு கடிதம் ஒன்றை அனுப்பியிருக்கிறார். இத்தனை காலமும் பிரச்சனை இல்லாமல் இயங்கி வந்த மதுரை காமராஜர் பல்கலைக்கழக உறுப்பு கல்லூரியில் தற்போது மீண்டும் சிக்கல் எழுந்துள்ளதால் பெரும் பரபரப்பு ஏற்படுத்தியிருக்கக்கூடிய நிலையிலே தற்போது இந்த காட்சிகள் சமூக வலைதளங்களில் வெளியாகி இருப்பது குறிப்பிடத்தக்கது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.